ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்டு தாங்க. ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா என்னோடய ஸ்டைலில்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 லிட்டர் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பசும்பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ அது அடுப்பில் இருக்கட்டும். பால் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக காய்ச்சாத பால் இது கூட சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பால் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சின பால் கூட நம்ம கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு 15 முந்திரி எடுத்திருக்கேன். ஊற வச்சு தோல் உரித்த பாதாம் எடுத்திருக்கேன். இது ஒரு 15 எடுத்துக்கோங்க. அது கூடவே பம்கின் சீட் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் சீட் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நைஸாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இது மாதிரி அரைச்சி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதை காய்ச்சின பால் கூட சேர்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த பால் கூட நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பால் பொங்கி வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம நட்ஸு எதுக்காக இதில் சேர்க்குறோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லா நட்ஸுமே இப்போ பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம சுகர் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் செய்யும்போது இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம கடிபடும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் பவுடரையும் இது கூட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். கெட்டியாக வந்ததுக்கு பிறகு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆறணும். ஆறினதுக்கு பிறகு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டா தான் நமக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் இப்போது பேரிச்சம்பழம் ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளும் நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லா பழங்களையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பழங்கள் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பவுல் வச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த அந்த கஸ்டர்ட் மில்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பழங்கள் எல்லாத்தையுமே இதில் ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லா பழங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் ஆரஞ்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட நம்ம ஆப்பிள் சேர்த்துக்கலாம். நான் ஆப்பிளும் நல்லா தோல் உரித்து தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளை நம்ம தோலோடு கூட சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு தோலோடு சேர்க்குறது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட மாதுளம்பழத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லா பழங்களையும் நான் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் இது தான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு எந்த பழங்கள் விருப்பமாக இருக்குதோ அந்த பழங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால அங்கங்கே கடிபடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குட்டி பசங்களுக்கும் இதை கொடுத்துட்டு அவங்களும் என்ன சொன்னாங்கங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.